ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சுஜிஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலோட ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மோஸ்ட் ஃபேவரட், எனக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கே மோஸ்ட் ஃபேவரட், இன்றைக்கும் நிறைய பேர் இதுக்கு அடிமை. அந்த மாதிரி டேஸ்டியான எம்மியான மொறுன்னு சிக்கன் 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்லா பிரியாணி, தக்காளி சாதம், வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம், சாம்பார் சாதம், இது மாதிரி எல்லாத்துக்குமே இது அல்டிமேட்டான காம்போ. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே. ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அண்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள். இது கூடவே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு அண்ட் ஒரு ஸ்பூன் மைதா ஆப்ஷனல் தான். நீங்கள் இதை சேர்த்தாம கூட இது மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்யலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சமாக ஜேபியோட சில்லி சிக்கன் மசாலா அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக இதை ஆட் பண்ண வேணாங்க, நம்ம ஒரு லைட்டாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கட்டும். இது கூட பார்த்திங்கன்னா இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமனை இதில் பிழிஞ்சு விட்டுடலாம். பாருங்கள், ஒரு ஃபில்ட்ரு, இதில் சீட்ஸ் நிறையா இருக்கனால நான் ஒரு ஃபில்ட்ரு வச்சு இது பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க ஒவ்வொரு சிக்கனையும் எடுத்து இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை தூவிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது நல்லா செவந்து வெந்து வரட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ 2 பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணாமலே இதில் எவ்வளோ கலர் இருக்குது பாருங்கள். ஃபுட் கலர் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா அது ரொம்பவே அன்ஹெல்த்தி. அதனால் நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் செய்யும் போது இந்த மாதிரி மெத்தடில் ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ணாமல் செஞ்சு கொடுங்க. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லா சிக்கனையும் நீங்கள் ஒவ்வொன்றா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நல்லா 2 பக்கமும் செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பாருங்கள், சூப்பரான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் ஃபைனலி யம்மி அண்ட் கிறிஸ்பியான சிக்கன் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இப்போ ஃபைனலாக சூப்பரான அட்டகாசமான சிக்கன் 65 ரெடி. இப்போ இதை நம்ம எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இது உள்ளவே ரொம்பவே சாஃப்டாகவும் இருந்துச்சு. டேஸ்ட்டும் சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு.
சேம் மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ ஒரு லைக் பட்டன் அமுத்திட்டு, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சரி, புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்க எல்லோரும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட வீடியோவில் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். அண்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஹோம் குக்கிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.